31ஆம் வினாவுக்கு செல்வோம். 31ஆம் வினா கீழே தரப்பட்டுள்ள 5 கரைசல்களுக்கும் HCl-ஐயும் H2S-ஐயும் செலுத்தின பின்பு பெறப்படுகின்ற அவதானங்கள் பற்றி எது சரியானது என்பது கேள்வி. முதலாவது பாருங்கள், AgNO3க்கு சேர்த்திருக்கிறார்கள். AgNO3க்கு HCl-ஐ சேர்த்தால் வாரது AgCl வெள்ளை. பண்பறி வகுப்பில் நான் இதை விளக்கமாக கற்பித்துள்ளேன். AgCl வெள்ளை வீழ்வடிவு, அது சரி. ஆனால் அமில ஊடகத்திலிருந்து பெறப்பட்ட கரைசலை AgCl-ஐ வடித்திருக்கிறார்கள். அப்படி பெறப்பட்ட கரைசலுக்கு கூட H2S-ஐ செலுத்தினால் இப்பொழுது முழு AgNO3யும் AgCl-ஆக மாறப்பட்டிருக்காவிட்டால் சொட்டு Ag+ இருக்கும். அந்த Ag+க்கு நீங்கள் H2S-ஐ செலுத்தும் பொழுது வாரது Ag2S. ஆனால் Ag2S கருப்பு வீழ்வடிவு. இங்கு உங்களுக்கு வெள்ளை வீழ்வடிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது பிழை. ஆகவே முதலாவது விடை பிழை. Ag2S கருப்புன்னு ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். அமில ஊடகத்தில் கருப்பு. Ag2S மட்டும்தான் கருப்பன் இல்லை, உங்களுக்கு தெரியும். H+H2S ஊடகத்தில் கருப்பு வீழ்வடிவுகள் யாவை? H+H2S ஊடகத்தில் கருப்பு வீழ்வடிவாக வரக்கூடியது Ag2S வரலாம், PbS வரலாம், C2S வரலாம், HgS வரலாம், Bi2S3 வரலாம். இவை அமில ஊடகத்தில் H2S செலுத்தும் பொழுது கருப்பு வீழ்வடிவுகளாக தோன்றக்கூடியது. இரண்டாவது பாருங்க, பேரியம் நைட்ரேட். பேரியம் நைட்ரேட்டுக்கு HCl சேர்த்தால் பேரியம் குளோரைடு, சல்பைடை சேர்த்தால் பேரியம் சல்பைடு. ஆகவே இரண்டுமே நீங்கள் கரை. உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும், S தொகுதி சல்பைட்டுகள், அதாவது S2- குளோரைட்டுகள் Cl-. இரண்டு முழுவதும் S தொகுதிக்குரிய சல்பைட்டுகள், S தொகுதிக்குரிய குளோரைட்டுகள் முழுவதுமே நீங்கள் கரையும். ஞாபகப்படுத்திக் கொண்டீங்கன்னா சரி. சல்பைட்டுகள வீழ்வடிவு நாங்கள் பண்பறி வகுப்பில் கூட்டத்தில் படித்திருக்கின்றேன் பாருங்கள். அவையாவும் சல்பைட் வீழ்வடிவுகளாக இருக்கும். குளோரைட் வீழ்வடிவுகளும் நான் மீண்டும் வலியுறுத்தினான். AgCl, PbCl2, Ag2Cl2, C2Cl. இந்த 4 தான் குளோரைட்டுகள வீழ்வடிவுகளாக இருக்கும். 4 தான் வீழ்வடிவுகளாக இருக்கும். ஆகவே S தொகுதியில இவர்கள் கலந்துவிடும். இதே போல் பாருங்கள், மெக்னீசியம் சல்பேட்டும், மெக்னீசியம் குளோரைட், மெக்னீசியம் சல்பேட், இது ரெண்டும் S தொகுதி. ஆகவே குளோரைட்டும் கரையும், சல்பைட்டும் கரையும். ஆகவே விடை இவை உங்களுக்கு இரண்டாவது விடையில பேரியம் சல்பைட்டை வெள்ளை வீழ்வடிவு சொல்லியிருக்கிறார், அது பிழை. நான்காவது விடையில் கருப்பு வீழ்வடிவு சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் நான்காவது விடையில் MgCl2-ஐ வெள்ளை வீழ்வடிவு சொல்லியிருக்கிறார், அதுவும் பிழை. அதுவும் நீங்கள் கரையும், வெள்ளை வீழ்வடிவு கிடையாது. CdSO4-ஐ பார்ப்பீர்களாக இருந்தால் HCl-ஐ சேர்த்தால் கட்மியம் குளோரைட் பெறும். கட்மியம் குளோரைட் நீங்கள் கரையும். ஏனெனில் பாருங்கள், இது நானும் தான் கரையாது பார்த்திருக்கிறோம். இது நாளில் கட்மியம் கிடையாது. ஆகவே கட்மியம் நீங்கள் கரையும் என்பது அது புறநாகிறது. அடுத்தது பெறப்பட்ட அமில கரைசலுக்கு H2S செலுத்துவீர்கள். உங்களுக்கு தெரியும், அமில கரைசல் H2S செலுத்தினால் CdS பெறப்படலாம். CdS என்னலாம், இதுல முழு CdS-ம் போகவில்லை என்று வைப்போம். கொஞ்சம் கட்மியம் இருந்தால் CdS ஆக படியும். படிஞ்சாலும் கூட உங்களுக்கு மஞ்சள் வீழ்வடிவாகத்தான் படியும். CdS மஞ்சள், அது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக் கொள்வீர்கள். CdS, AS2S3, SnS2, இந்த 3 பேரும் உங்களுக்கு மஞ்சள் சல்பைடு வீழ்வடிவாக இருக்கும். ஆகவே இங்க உங்களுக்கு கருப்பு வீழ்வடிவு சொல்லப்பட்டது பிழை. CdS மஞ்சள். ஆகவே முதல் 4ம் பிழை. விடை 5-ஐ பாருங்கள். விடை 5-இல் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் HCl-ஐ சேர்த்தவுடன் உங்களுக்கு வீழ்வடிவு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதான். ஏனெனில் இங்கு FeCl3 HCl-ஐ சேர்க்கும் பொழுதும் வேற மாறுவதற்கு ஒன்றுமே இல்லை. திருப்பியும் FeCl3 தான் இருக்கும். FeCl3 நல்லா நீர்கள் கரையும். ஆகவே வீழ்வடிவு கிடையாது. FeCl3 இது கூட இல்லை. ஆகவே நீல கரையும் அர்த்தம். ஆகவே அது சரி. அடுத்து H2S-ஐ செலுத்தும் பொழுதும் வீழ்வடிவு இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது இங்கு நாங்கள் 2 விஷயமா யோசிக்க வேண்டி கிடக்கு. அமில ஊடகத்தில் H2S-ஐ செலுத்தும் பொழுது Fe3+ படியாதுதான். அமில ஊடகத்தில் H2S-ஐ செலுத்தும் பொழுது Fe3+ படியாது. ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் வீழ்வடிவு இல்லை என்று இதனை சரியாக கீற முடியும், எத்தனிக்கலாம். ஆனால் விடை இங்கு ஓவர் ரெஸ்பான்ஸ் என்று கொடுக்கப்பட்டது. ஏன் ஓவர் ரெஸ்பான்ஸ் என்று ஏன் கொடுக்கப்பட்டது என்றால் அதுவும் பிழை. ஏனெனில் இப்பொழுது நீங்கள் H2S-ஐ செலுத்தும் பொழுது எப்பொழுது H2S செலுத்தினீர்கள்? HCl-ஐ சேர்த்து பெற்ற வடிதிரவத்திற்கு H2S செலுத்துகிறீர்கள். அதாவது அமிலமாக்கி H2S செலுத்தி இருக்கிறீர்கள். அமிலமாக்கி H2S செலுத்தினால் Fe2S3 படியாதுதான் உண்மை. Fe2S3 படியாது. ஆனால் இங்கு ஒட்சியேற்ற தாக்கல் தாக்கம் நடைபெறும்.
என்ன தாக்கம் நடைபெறும்? ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கம். அதாவது Fe3+ இருப்பது 2+ க்கு தாழ்த்தப்படும். இவன் தாழ்த்தப்படுறார் பாருங்க, 3+ இருப்பது 2+ தாழ்த்தப்படுகிறார். H2S -2 இருப்பது 0க்கு ஒட்சியேற்றப்படும். 0க்கு ஒட்சியேற்றப்படும். அப்படி சல்பர் வருது. சல்பர் உங்களுக்கு தெரியும் ஒரு வீழ்படி, ஒரு கலங்கள் வீழ்படிவாக இருக்கும் சல்பர். மஞ்சள் சில வேளைகளில் வெள்ளை கலங்கள் என்று சொல்லுவோம். இங்க ஒரு வெள்ளை கலங்கள் ஒன்று தோன்றும். அந்த சல்பர் தோன்றதால வீழ்படிவு இல்லை என்பதை நாங்கள் இங்கு குறிக்க முடியாது. ஆகவே விட இங்கு எல்லாமே விளையாக இருப்பதனால் ஓல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்பட்டது. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் Fe3+ அமில ஊடகத்தில் H2S செலுத்துவதன் மூலம் படியாது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். Fe2S3 படிக்கணும் என்றால் நீங்கள் கார ஊடகத்தில் தான் H2S செலுத்த வேண்டும். கார ஊடகத்தில் H2S செலுத்தினால் Fe2S3 படி. அதுவே அமில ஊடகத்தில் H2S செலுத்தும் பொழுது Fe2S3 படியாது, ஆனால் சல்பர் தோன்றும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். ஆகவே நான் குறிப்பிட்டிருக்கேன் பாருங்கள், NH4OH தனி எடுத்துக்கிறேன். NH4OH NH4Cl கொண்ட கலவை 7 NH4Cl. அந்த 7 இடத்துல நாங்க அந்த NH4OH ஐயும் CS3COOH ஐயும் சேர்ந்த கலவையை யோசிக்கலாம். இவர் நடலையா தான் இருப்பார். அப்ப இவரோட அமில உப்பு தெரியும் எனக்கு, ஏனெனில் NH4Cl உங்களுக்கு NH4OH போன்ற ஒரு மென்காரத்தையும் HCl போன்ற வெண்ணவிடத்தையும் சேர்ந்தது. அவையில தானே ஸ்ட்ராங். அப்ப இவர் அமிலமா இருந்தால் இதோட விட குறைவாகத்தான் இருக்கும். 25 பாகசியா, இது 25 பாகசிக்கு தான் உண்மை. 7 போடுறது 25 பாகசிக்கு. அப்ப 7 25 பாகசி, 25 பாகசில விட குறைவாக இருப்பார். காரணம் இவர் அமில உப்பு. இங்கு NH4OH இருக்கிறது, இங்கேயும் NH4OH இருக்கிறது. அப்ப காரங்கள் இருக்கிறதால NH4OH இருக்கிறது. காரங்கள் இருப்பதனால இதோட விட கூட தான். இதெல்லாம் மென்காரங்கள். இங்க மென்காரத்தோட என்ன இருக்கிறது? அந்த மென்கார வெண்ணமில உப்பு இருக்கிறது. இது ஒரு தாங்க. இந்த தொகுதி தாங்களாக இருக்கு. அப்ப இவ ரெண்டு பேரும் இவரோட கூட தான் இருப்பினா. ஆனா நான் என்ன சொன்னேன் என்றால் NH4Cl வரும் பொழுது OH- கலவை குறைத்துக்கணும். இந்த NH4OH இங்க NH4Cl இருந்தா பொதுவாக என்ன வருது? NH4+. பொதுவாக வர வர உங்களுக்கு தெரியும் சமநிலை இடதுபுறம் நகர்த்தி OH- சரிவை குறைச்சிடும். OH- சரிவு குறைஞ்சா pH குறையும். ஆகவே இவர் தனியே தான் இருக்கிறார். அப்ப இங்க வர OH- கொஞ்சம் கூடவே இருக்கும். இங்க NH4Cl இருக்கிறதால இங்க OH- குறைஞ்சிடும் சொன்னா. ஆகவே இங்கதான் OH- சரிவு கூட, அப்ப pH கூடவே இருக்கும். OH- சரிவு கூடினா மறந்து வேண்டாம். OH- சரிவு கூடினா pH கூடும். ஆகவே இவரோட இது கூடும். இந்த தொடர்பை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இதேபோல் உங்களுக்கு CS3COOH CS3COOH-ஐயும் CS3COONA-ஐயும் கொண்ட கலவை 7 போடுவோம். CS3COONA இருக்கிறது வைப்போம். இந்த 7லும் எப்படி அதையும் போடுவோம். CS3COOH-ஐயும் NH4OH-ஐயும் கொண்ட கலவை. இவற்றை KA-யும் இவற்றை KB-யும் சமனாக இருப்பதனால் உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து வர உப்பு உங்களுக்கு ஒரு கடலையா தான் இருக்கு. அப்ப 7 இருக்கும் யோசிக்கலாம். அப்ப இந்த உப்பு என்ன காட்டும்? CS3COOH போன்ற ஒரு மென் அமிலத்தையும் NaOH போன்ற வெண் காரத்தையும் மேல உடைத்த உப்பு. அப்ப காரம் தான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். காரம் ஸ்ட்ராங்கா இருந்தா இது ஒரு கார உப்புன்னு சொல்லுவோம். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப கார உப்பாக இருப்பதனால் அது 7 விட கூடவாக இருக்கும். கார உப்புக்கு pH 7 விட கூடவாக இருக்கும். இதெல்லாம் pH ஒழுங்காம், இதுவும் pH ஒழுங்குதான். அப்ப 7 விட கூடவாக இருக்கும். அது சரி. இங்கு பாருங்கள் CH3 கூட் அமிலங்கள் ஒரு மென் அமிலம். இங்கேயும் CH3 கூட் மென் அமிலம் இருக்கிறது. ஆனால் அவற்றை உப்பும் இருக்கிறது. ஒரு மென் அமிலமும் மென்னமில வெண்காரத்தை கொண்ட உப்பு. இவரும் தாங்களை காட்டுவேன். இந்த தாங்கள் கரைசல்கள் மீண்டும் சொல்கிறேன். தாங்கள் கரைசல் சம்பந்தமாக தனியாக ஒரு வீடியோ போடப்படும். ஆகவே அங்கு நீங்க இன்னும் விளக்கமாக இருக்கும். இந்த இப்படியான கரைசல்கள் தாங்கள் இதை காட்டும். ஓகே. அப்ப இங்க ரெண்டு பேர்லையும் பார்க்கும் பொழுது யாருக்கு அமிலத்தன்மை கூட குறைவுன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்ப CS3 கூட் உங்களுக்கு அயனாக்கம் அடைஞ்சால் CS3COO- H+ தரும். ஆகவே இங்க குறிப்பிட்ட ஒரு H+ இருக்கிறார் கண்டு இருக்கும். ஆனா இங்க பாருங்க CS3COO இருந்தா அதையும் கொண்டு இந்த தொகுதிக்குள்ள போடும்போது CS3COO- வந்து ஒரு பொது அயனாக வந்துடும்.
பொதுவாக இருக்க CH3COO மைனஸ் இந்த சரிவு என்ன செய்கிறது கூடுகிறது. கூடினா மீண்டும் அதே தத்துவம் தான் லெட்சலியன் தத்துவத்தின்படி அதை குறைக்கும் மூலமாக சமநிலை இடதுபுறம் சாயும். இடதுபுறம் சாய போகிறது, சமநிலை இடதுபுறம் சாயும். ஆகவே தொகுதியில் உள்ள H+ என்ற சரிவு குறையும். சேர்க்கை H+ சரிவு குறையும். உங்களுக்கு தெரியணும் H+ சரிவு கூடினா pH குறையும். H+ சரிவு குறைஞ்சா pH கூடும். இந்த தொடர்பு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே இங்கு அதுதான் அது தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே நாங்க என்ன சொல்லுகிறோம், ஒரு CH3 கூச் தனியா இருந்து வர H+ சரிவோடு ஒப்பிடும் பொழுது ஒரு CH3 கூச் CH3COO என்னையும் சேர்ந்திருந்தா இங்க பொதுவாக விளைவு அப்ப H+ சரிவை குறைத்துவிடும். அங்கு வர H+ சரிவோடு ஒப்பிட்டால் இங்க இருக்கிற H+ சரிவு தான் கூடவாக இருக்கும். H+ சரிவு இங்க தான் குறையும். அப்ப H+ சரிவு இங்க குறைவா இருந்தால் pH என்று பார்த்தால் இங்க தான் கூடவா இருக்கு. ஏன்னா H+ சரிவு எங்க குறையோ அங்கதான் pH கூடவா இருக்கு. ஆகவே இவற்றை pH விட இவற்றை pH கூட. இந்த தொடர்பு இந்த ரெண்டையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப இங்க 33வது கேள்வியில 0.2 H2SO4 ஒரு டெசிமீட்டர் கனமும் 0.2 HCl ஒரு டெசிமீட்டர் கனமும் கலக்கப்படுகிறது. விளைவிக்கிற சரிவில் H+ சரிவில் கேட்கிறார்கள். மிகவும் இலகுவான கேள்வி. அப்ப H2SO4 நம்பர் ஆஃப் மோல்ஸ் கணக்கிட்டா CV 0.23 டெசிமீட்டர் மைனஸ் இருக்கிற ஒரு டெசிமீட்டர் கனம் அது 0.2 மோலாக இருக்கும். ஆனா H2SO4 உங்களுக்கு 2 H+ ஏதாவது அப்ப அதிலிருந்து வர நம்பர் ஆஃப் H+ வந்து 0.4 மோலாக இருக்கும். ஏன்னா 0.2 ரெண்டாவது இருக்க வேண்டும். ஏன்னா H2SO4 2 H+ இருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் HCl ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் H+ சமனாக தான் இருக்கும். ஒரு H+ தான் இங்க வர போகுது. ரைட். ஆகவே இங்க வரப்படுகிற கேள்வி என்ன 0.23 டெசிமீட்டர் மைனஸ் ஒரு டெசிமீட்டர் கனம். ஆகவே 0.2 மோல். அப்ப மொத்த H+ எவ்வளவு 0.6 மோல். அது 0.6 மோல மொத்த கணக்கோட விரிக்கணும். மொத்த கணக்கோட இவருக்கு ஒரு டெசிமீட்டர் கனம், இவற்றையும் ஒரு டெசிமீட்டர் கனம். அப்ப மொத்தம் 2 டெசிமீட்டர் கனம். அப்ப 2 டெசிமீட்டர் கனத்தால பிரிச்சீங்கன்னா இருந்தா 0.3 டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆக இருக்கு. அதான் இங்க பாத்தீங்கன்னா H2SO4 HCl போன்றன வண்ணமிலங்களாக இருப்பதனால தான் இவ்வாறு இலகுவாக சேர்க்க முடிகிறது. ஏனெனில் வண்ணமிலங்களாக இருப்பதனால் அவை முழு அயனாக்கத்தை காட்டும். அப்ப H2SO4 முழு H+ ஐ தரும், HCl முழு H+ ஐ தரும் என்பதை எடுத்துக்கொண்டு கேள்வியை செய்திருக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு இங்கு CH3COOH போன்ற ஒரு மென்னமிலங்கள் தரப்படும் பொழுது மென்னமிலங்கள் முழு அயனாக்கத்தை காட்டாது, பகுதியாகத்தான் அயனாக்கம் அடையும். அப்ப 0.1 டெசிமீட்டர் மைனஸ் 3 CH3 கூச் அதுல இருந்து வர H+ 0.1 டெசிமீட்டர் மைனஸ் 3 இருக்கா, அதோட குறைவா தான் இருக்கு. அப்ப CH3 கூச் உங்களுக்கு அமிலம் தானே, அமிலமாக இருந்தால் உங்களுக்கு என்ன H+ சரிவு கணிப்பீர்கள், ரூட் ஆஃப் H+ சரிவு ரூட்டா மறக்க கூடாது. அமிலமாக இருந்தால் கேதர அமிலத்தின் சரிவு, கேதர அமிலத்தின் சரிவாக இருக்கும். இதன் அடிப்படையில் தான் நீங்க H+ சரிவை கணிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி செய்யலாம். ஆகவே அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக இன்னும் ஒன்று கேட்பார்கள், நீங்க இங்க சேர்த்தது ரெண்டுமே வெண்ணமிலங்கள், சேர்த்தது ரெண்டுமே வெண்ணமிலங்கள், சேர்த்தது ரெண்டுமே வெண்ணமிலங்களாக இருப்பதனால் நீங்கள் இரண்டையும் H+ கண்டு கூட்டி கலந்திருக்கிறீர்கள், பிரச்சனை இல்லை. இப்பொழுது HCl ஐயும் CH3 கூச்சையும் சேர்த்தால் இவர் ஒரு வெண்ணமிலம் தானே, இவர் மென்னமிலம். அப்ப வெண்ணமிலத்திலிருந்து பெறப்படுகிற H+ ஓட ஒப்பிடும் பொழுது மென்னமிலத்திலிருந்து பெறப்படுகிற H+ புறக்கணிக்கலாம் நீங்க. அப்ப மென்னமிலத்திலிருந்து வர H+ புறக்கணிச்சிட்டு HCl மட்டும் பார்த்தா, இப்ப உதாரணத்துக்கு இவற்ற 0.2 m என்ற ஒரு டெசிமீட்டர் கனமும் இவற்ற 0.2 m என்ற ஒரு டெசிமீட்டர் கனத்தையும் செய்கிறீங்கன்னு வைப்போமே. இப்ப விளைவிக்கிற செல்ல உள்ள H+ என்னன்னு கேட்டால் இவற்ற 0.2 ல இருந்து வர ஒரு டெசிமீட்டர் கனத்துல இருந்து வர H+ நீங்க புறக்கணிச்சிடலாம். நீங்க அதுல பார்த்து இவற்றுக்கு A கிட்டத்தட்ட 10.5, அதுல பார்த்து அந்த H+ ஓட வந்து கூட்டுறது கிட்டத்தட்ட கூட்டுறது ஒன்றுதான், கூட்டாத மாதிரி தான் இருக்கும், புறக்கணிக்கக்கூடிய அளவா தான் இருக்கு, மிக குறைவு. ஆகவே இவரை நீங்க புறக்கணித்து விடலாம். ஓகே. ஆகவே இப்ப HCl சரிவுக்கு pH கண்டுபிடிக்கணும்னா சரி, அந்த HCl சரிவுக்கான சரிவு என்னவா இருக்கும், 0.2 இருக்கு. அதுல இவற்ற ஒன்று எவ்வளவு சேர்த்துட்டா இப்ப கடலவு 2 மடங்கு. இப்ப புதிய சரிவு கணக்கு, புதிய HCl சரிவு என்னவா இருக்கும், 0.2 தர 1 கீழ்
மொத்த கனவு என்ன 1 மட்டும் 2. ஆகவே தசமுறியம் மாறி புதிய செறிவை கண்டவுடன் அதை கணியுங்கள். ஆனால் இவர்களிருந்து வர H பிளஸை நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை இல்லை என யோசிச்சா சரி. இது ஒரு பென்னமிலத்தையும் மென்னமிலத்தையும் சேர்த்தால் இது என்ன சேர்த்துக்கிறீர்கள்? பென்னமிலத்தையும் பென்னமிலத்தையும் சேர்த்தால். அப்ப பென்னமிலத்தையும் பென்னமிலத்தையும் சேர்த்தால் எல்லாத்தையும் கூட்ட வேண்டும். பென்னமிலத்தையும் மென்னமிலத்தையும் சேர்த்தால் மென்னமிலத்தை புறக்கணிக்கலாம். கண்டு யோசிச்சுங்கடா சரி. மென்னமிலத்தையும் மென்னமிலத்தையும் சேர்த்தால் மென்னமிலத்தை சேர்க்கும் போது H பிளஸுக்கான கோவை உங்களுக்கு இந்த சமன்பாட்டை பின்பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு மென்னமிலத்தின் K நான் K 12 வைக்கிறேன், அவற்றை சரிவு C1. மற்ற மென்னமிலத்தின் K வந்து K2 கொண்டு வைப்போம், அவற்றை சரிவு C2 ஆக இருந்தால் பிளஸ் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஆனா முழு ரூட்டா full root of K1 C1 plus K2 C2. இது H பிளஸுக்கான கோவையா வரும். இப்ப மென்னமிலத்தையும் மென்னமிலத்தையும் சேர்த்து பென்னமிலத்தையும் மென்னமிலத்தையும் சேர்த்தால் இப்படி செய்வது பென்னமிலமும் மென்னமிலம் என்றால் மென்னமிலத்தை புறக்கணிக்கலாம். மென்னமிலமும் மென்னமிலமாக இருந்தால் இந்த கோவையில் போடுங்கள். H பிளஸுக்கான சரிவு சம K1 C1 plus K2 C2. 34வது வினா பின்வருவனவற்றுள் எது ஒரு ஒட்சியேற்ற தாக்கம் என்று கேட்கிறார்கள். முதலாவது பாருங்கள் CrO4 2 குரோமியம் +6 Cr2O7 2 குரோமியம் +6 தான். ஆகவே ஒட்சியேற்றம் மாறவில்லை, அது ஒட்சியேற்ற தாக்கம் இல்லை என்று ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். கணிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆக்சிஜனுக்கு வளமையாக நாங்க -2 போடுவோம். அப்ப மைனஸ் இது எப்படி கணிப்பணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். -10⁴ -8. அப்ப -8 குரோமியத்துக்கு தெரியாது வச்சுதான் நாங்க x என்று போடலாம். -8 சமன் 8க்கு சமப்படுத்துவோம் -10. -8 போட்டோம். ஆக்சிஜனுக்கு வளமையாக -2 போடுறது. அப்ப 4 இருந்தா -8 இதை x தெரியாது வச்சிருப்போம். அது சமன் என்னது 8க்கு சமப்படுத்துங்க 2 so x is equal to 6. so இவற்றை குரோமியம் +6 அதே போல இவற்றை என்ன பாருங்கள். இங்க செய்யும் போது நான் குரோமியத்துக்கு 2x என்று போடணும். ரெண்டு குரோமியம் எல்லாம் இருக்கிறது 2x என்று போடுங்க பிளஸ் 2x என்று போடுவீங்களாக இருந்தால் அதோட ஒரு ஆக்சிஜனுக்கு -2 அப்ப ஏழு ஆக்சிஜனுக்கு எவ்வளவு -14. so 2x - 14 is equal to -2. 8க்கு சமப்படுத்துங்க. so 2x = 12 so x is equal to +6. so இங்க ஏற்றம் மாறவில்லை. 6 இருந்து 6க்கு இருக்கிறது. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஒட்சியேற்ற தாக்கம் இல்லை. அடுத்தது பாருங்கள் கால்சியம் கார்பனேட்ல இருந்து கால்சியம் ஆக்சைடில் CO2 பெறுகிறது. கால்சியம் இங்க +2 CO3 2 CO3 2 லையும் கார்பன் இங்க என்னத்துல இருக்கிறது +4 இருக்கிறது. ஆக்சிஜன் -2 இருக்கிறது. இதான் இந்த ஒட்சியேற்றங்கள். கால்சியம் 2+ முதலாம் கூட்டத்துக்கு எப்பயுமே +1, இரண்டாம் கூட்டத்துக்கு எப்பயுமே +2. அத மறக்க கூடாது. அப்ப கால்சியத்துக்கு 2+ கார்பனேட் 2 எல்லாம் CO3 2 அதுல கார்பனுக்கு +4 கார்பனுக்கு +4 இந்த இடத்துல இருக்கிறது. அதே போல ஆக்சிஜன் -2 இருக்கு. அப்ப கால்சியம் ஆக்சைடுல அதே தானே பாருங்க ஆக்சிஜன் -2 இருக்கிறது கால்சியம் +2 இருக்கிறது. கால்சியம் எப்பயுமே 2+ ஆக்சிஜன் 2 CO2 ல ஆக்சிஜன் -2 இருக்கிறது கார்பன் +4 இருக்கிறது. CO2 ல ஒரு ஆக்சிஜன் -2 அப்ப ரெண்டு ஆக்சிஜன் -4 அப்ப கார்பன் +4. ஒட்சியேற்றங்கள் இங்க மாறவில்லை. அப்ப இதுவும் ஒட்சியேற்ற தாக்கம் இல்லை. அடுத்து N2O4 NO2 ஆக இருக்கிறது. NO2 NO2 +4 என்னடா ஆக்சிஜனுக்கு -2 ரெண்டு ஆக்சிஜனுக்கு -4 அப்ப இவர் -4 ஆ இருந்தா நைட்ரஜன் என்னவா இருப்பா +4 ஆக இருப்பா. N2O4 நைட்ரஜன் +4 பாருங்க நான் இங்க கிறுகிறேன். இதான் கட்டமைப்பு. அப்ப எப்படி ஒட்சியேற்றம் கணிப்பது அது தெரிஞ்சிருக்க வேண்டும். முதலில் ஒரு தரப்பட்ட கட்டமைப்பிலிருந்து எப்படி ஒட்சியேற்றம் கணிக்கலாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். எப்படி கணிப்பதுன்னு சொன்னேன்னா பாருங்கள் நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு மின்னத்தன்மை கூட பாருங்கள். ஆக்சிஜனுக்கு தான் கூட ஒரு பிணைப்பு இருந்தால் கூடினவருக்கு மைனஸ் போடணும். எத்தனை பிணைப்போ அத்தனை மைனஸ் போடணும். ஒரு பிணைப்பு தான் இருக்கு. ஒரு பிணைப்பு இருந்தா -1 ஆகவே நைட்ரஜனுக்கு அதால +1. என்னாலையும் ஏற்படாது. மின்னத்தன்மை வேறுபாடு இல்லை. இங்க என்னக்கா ஓக்கா கூட ஓக்கு தான் கூடன்னு சொல்லிவிட்டோம். ஓக்கு கூட ஆனா ரெண்டு கூடினதுக்கு மைனஸ் போடணும். ரெண்டு பிணைப்பு இருந்தா 2 மைனஸ் போடுங்கள். ஆகவே இங்க 2+. அப்ப ஒட்டுமொத்தமா கூட்டுங்க. இங்க உள்ள ஏக்கத்தையும் கூட தான் வேண்டும். நீங்கள் போட்டது +3 ஆகவே +3 என்று தவறாக போட்டு விட்டார்கள். ஏற்கனவே நைட்ரஜனில் பிளஸ் ஏட்டம் உள்ளது. இந்த லூயிஸின் கட்டமைப்பில் ஏற்கனவே நைட்ரஜனில் பிளஸ் ஏட்டம் உள்ளது. ஏன் பிளஸ் ஏட்டம் கொடுக்கிறது? 1 2 3 4 தான் இருக்கு. நைட்ரஜன் 5 லட்சம் வேணும். ஆகவே 1 இல்லை. ஆகவே பிளஸ் போட்டுக்கிறோம்.
ஏற்கனவே உள்ள ஏற்றத்தையும் கூட்டத்தான் வேண்டும். ஆகவே இந்த நைட்ரஜன் ஆக்சிஜேட்டர் 4. ஆகவே எந்த O4 எல்லாம் நைட்ரஜன் ஆக்சிஜேட்டர் 4 தான், மறக்க வேண்டாம். இது நிறைய பேர் பிள்ளை எடுப்பார். ஏனெனில் இதை 3 நினைத்து விடுவாரு. நீங்கள் போட்டது 3 தானே, நீங்கள் போட்டது 3, ஆனால் ஏற்கனவே ஏற்றம் பிளஸ் இருக்கிறதா எல்லாத்தையும் சேர்த்து கூட்டம், அப்ப 4 தான். அப்ப இங்க 4 மாறவில்லை. CO2 H2 H2 CO3 மாறாது. நீர்ல கரைக்கும் போது நீர் கரைக்கும் தாக்கங்கள் ஆக்சிஜன் தாக்கம் இல்லை, அப்படியே தான் இருக்கும். ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2, ஆக்சிஜன் கார்பனுக்கு +4. அதே தான் அங்கேயும் இருக்கும். விடை இது. கால்சியம் ஆக்சலேட். கால்சியம் ஆக்சலேட் பாருங்க, கால்சியம் NaOH +2. எப்பயுமே நான் சொன்னேன் இரண்டாம் கட்டத்துக்கு +2 விட மாறா. இப்ப கால்சியம் +2 என்றா C2O4 2-, C2O4 2- ஆக இருக்கும். அப்ப C2O4 2- கார்பனின் ஆக்சிஜேட்டர் என்ன என்று தெரிஞ்சிருக்கணும். C2O4 2- இல் கார்பனின் ஆக்சிஜேட்டர் என்ன பாருங்கள். ஆக்சிஜன் ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். C2O4 2- மைனஸ் இதான் C2O4 2-. அப்ப கார்பனுக்கு என்ன ஆக்சிஜன் ஆயிருக்கு? +3. ஏன் +3? கார்பனோட ஆக்சிஜனுக்கு மின்னதன்மை கூட 2 பிணைப்பு இருக்கு. அப்ப 2 - 2 +, 1 - 1 +, மொத்தமா 3 +. அப்ப கார்பன் ஆக்சிஜேட்டர் நீங்க +3 ஆக இருக்கிறது. CaCO3 Ca, அப்ப Ca என்ன? கால்சியம் எப்பவுமே +2 ஆ இருக்கும். அப்ப CO3 2-. CO3 2- ல கார்பன் ஆக்சிஜேட்டர் என்ன? +4. CO டபுள் பாண்டோ மைனஸ். இதானே CO3 2-. இங்க -1 +1 -2 +2 -1 +1 ஆகவே மொத்தம் இங்க +4 ஆக இருக்கும். அப்ப இங்க கார்பன் ஆக்சிஜேட்டர் +4. CO ல இவர் -2 இருந்தா +2. அப்ப 3 ல உள்ள கார்பன் 4க்கு ஒட்சியேட்டப்பட்டு இருக்கு, 2க்கு தாழ்த்தப்பட்டு இருக்கு. இதுதான் ஒரு ஒட்சியேட்ட தாழ்த்தம். 35வது வினா. உங்களுக்கு ஒரு ஏமைட்டையும் முதலமீனையும் தந்திருக்கிறார்கள். தந்து இதில் எதை பாவித்தால் வேறு விரித்தறிய முடியும் என்பதுதான் கேள்வி. நான் அனிலையும் செய்திருக்கிறேன். ஓகே, இப்பொழுது பாருங்கள், இந்த HNO2 NaOH Br இது மூன்றும் இங்க முக்கியமாக இருக்கிறது. HNO2 சேர்த்தால் NH2 கூட்டம் இருப்பவை எல்லாமே நைட்ரஜன் வாயுவை தரும். NH2 கூட்டம் இங்க இருக்கும். NH2 கூட்டம் இருந்தால் உங்களுக்கு என்ன தரும்? நைட்ரஜன் வாயுவை தரும். HNO2 சேர்க்கும்போது அப்ப இது இதுவும் N2 தரும். இங்க HNO2 இங்க NH2 இருக்கு, NH2 இருக்கு, அப்ப N2 தரும். இங்கேயும் NH2 இருக்குது, ஆகவே N2 தரும். அப்ப இதை பாவித்து மூன்றையும் வேறு பிரிக்க முடியாது. அடுத்தது NaOH சேர்க்கிறீர்கள். NaOH சேர்த்தால் CONH2 இருந்தால் ஏமைட்டுகள் முதல் ஏமைட்டா வலி குடை தராது. முதல் ஏமைட் மட்டும் வலி ஏமைட்டோ அல்லது குடை ஏமைட்டோ தருவதில்லை. முதல் ஏமைட் மட்டும் NaOHக்கு அமோனியாவை தரும் என்று தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இங்கு அமோனியா வரும், ஆனால் இங்கு வராது. அப்ப NaOH பாவிச்சு ஏமைட்ட இவ ரெண்டுல இருந்தும் வேறு பிரிக்கலாம். ஆனா இவ ரெண்டையும் வேறு தானே தமக்குள்ள வேறு பிரிக்கிறதுக்கு NaOH பயன்பெறாது. அடுத்தது புரோமின் அக்வஸை சேர்க்கும் பொழுது இவருக்கு பெருசா தாக்கம் இல்லை, NH2க்கு தாக்கம் இல்லை. ஆனால் இந்த அனிலின் என்ன செய்யும் என்றால் புரோமின் நிறத்தை நீக்கிவிடும். நிறம் நீங்கும். நிறம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் வெள்ளை வீழ்படிவையும் தரும். நிறம் நீக்கம் மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளை வீழ்படிவையும் தருகிறது. ஆகவே அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஏமைட்டையும் முதலமீனையும் வேறு பிரிக்கணும் என்றால் NaOH சேர்க்கலாம். ஏமைட்டையும் அனிலையும் வேறு பிரிப்பதற்கும் NaOH சேர்க்கலாம். ஆனால் ஒரு அமீனையும் முதலமீனையும் அனிலையும் வேறு பிரிக்கணும் என்றால் முதலமீனையும் அனிலையும் வேறு பிரிக்கணும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு புரோமின் அக்வஸை சேர்ப்பீர்களா இருந்தால் உங்களுக்கு இலகு. புரோமின் அக்வஸை சேர்த்தவுடன் அது உங்களுக்கு Br2 நிறம் நீக்குவதுடன் வெள்ளை விளைவை தரும். எது? அனிலின். ஆனால் ஒரு முதல் அமீன் அதுக்கு வெளியளிப்பதில்லை. ஆகவே அது ரெண்டையும் வேறு பிரிப்பதற்கு நீங்கள் அதை பாவிக்க முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது வேற விடைகளை தரப்பட்டிருக்கிறது. புரோமின் நீரை சேர்த்ததன் மூலம் கேள்வி இருக்குன்னா அவை புரோமின் நீரை சேர்ப்பதால் இது ரெண்டையும் வேறு பிரிக்க முடியாது. NaOH சூடாக்கலாம் விடை. பிராடியின் சோதனை பொருள்
சில பேர் இந்த பிராடியின் சோதனை பொருளுக்கு குழம்பி விடுவது. கவனியுங்கள், பிராடியின் சோதனை பொருளுக்கு செம்மஞ்சள் அல்லது மஞ்சள் உள்வடிவை தருவது ஆல்டிகைட் கீட்டோன் மட்டும். ஆல்டிகைட் கீட்டோன் மட்டும். பிராடியின் சோதனை பொருள் உங்களுக்கு என்ன வரையும்? 2,4-DNBH, பென்சீன், NH, NH2, இதுல ஒரு NO2, இதுல ஒரு NO2, இதை சொல்லுவோம் 2,4-DNPH. பிராடிக்கான சோதனை பொருள். சோ பிராடிக்கான சோதனை பொருளுக்கு ஆல்டிகைட் கீட்டோன் மட்டும்தான் தான் தாக்கி உங்களுக்கு செம்மஞ்சள் அல்லது மஞ்சள் உள்வடிவத்தை. செம்மஞ்சள் அல்லது மஞ்சள் உள்வடிவை பிராடியின் சோதனை பொருளுக்கு தரும்னு சொன்னால் அது ஆல்டிகைட் அல்லது கீட்டோனா தான் இருக்க முடியும், வேற யாரும் இல்லை. சில பேர் குழம்பி விடுவது இந்த சி டபுள் போன்ற கூட்டம் இருக்கிற எல்லாம் தரும் இல்லை. சி டபுள் போன்ற கூட்டம் உள்ள ஆல்டிகைட் கீட்டோன் மட்டும்தான் தரும். ஆகவே பிராடியின் சோதனை பொருளை நீங்கள் சேர்ப்பீர்களாக இருந்தால் எதுவுமே தான் இங்க எதுவுமே தான் ஆல்டிகைட் கீட்டோன் மட்டும்தான் பிராடியின் சோதனை பொருளுக்கு தான். HCl உடன் சூடாக்கல். HCl உடன் சூடாக்கி உங்களுக்கு HCl ஓட பெரும்பாலும் இந்த ஏமைட்டின் அமிலத்தன்மை மிக மிக குறைவு. அப்ப ஏமைட்டின் அமிலத்தன்மை மிக மிக குறைவா இருப்பதால் அது HCl ஓட தாக்குதன்மை இல்லை. ஏமைட்டுக்கான காரத்தன்மை மிக குறைவு. அமிலத்தன்மையிலே சொல்லி காரத்தன்மை, ஏமைட்டுக்கான காரத்தன்மை மிக குறைவாக இருப்பதனால் அது HCl உடன் தாக்குவதற்கான வாய்ப்பு இல்லை. CH3NH2 அது HCl உடன் தாக்கும். ஆனால் அது CH2NH2 நீர்லேயே கரையக்கூடியது, HCl கரையக்கூடியது. அனிலின் நீர்ல கரையாது, ஆனால் HCl கரையும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். KMNO4 சேர்த்தல், KMNO4 சேர்ப்பல் இங்கே விடையளிப்பது போன்ற இல்லை. KMNO4க்கான இப்ப அமில KMNO4க்கான நிறத்தை நீக்குதல் என்று கேள்வி இருக்கும் பொழுது நீங்கள் எதை யோசிக்க வேண்டும்? அமில KMNO4க்கான நிறம் நீங்கள் என்பதை அடிப்படையாக கருதும் போது நீங்கள் முதலாவதாக யோசிக்கலாம் ஒரு முதல் ஆல்கஹால் CH3CH2OH. ஒரு முதல் ஆல்கஹால் KMNO4 நிறத்தை நீக்கும். வலியற்கஹால் நீக்கும் CH3CHOH CH3. ஒரு வலியற்கஹால் KMNO4 நிறத்தை நீக்கும். ஆல்டிகைட் நீக்கும் CH3CHO ஆல்டிகைட் நீக்கும். அதேபோல் ஒரு பென்சீன்ல கார்பன் இணைக்கப்பட்டு, பென்சீன்ல என்ன கார்பன் இணைக்கப்பட்டு அந்த கார்பனோட உங்களுக்கு ஹைட்ரஜன் அல்லது ஆக்சிஜன் இணைக்கப்படும் பொழுது, ஹைட்ரஜன் அல்லது ஆக்சிஜன் இணைக்கப்படும் பொழுது அது அந்த மாதிரியான சேர்வுகளும் H+ KMNO4 நீக்கும். இந்த மாதிரியான சேர்வுகள் என்ன H+ KMNO4 நீக்கும். கவனிங்கள், OH வந்தாலே நிறம் நீங்க வேண்டி இல்லை. முதலற்கோடும் வலியற்கோடும் தான் நீக்கும், புடியற்கோடு நீக்காது. CH3CH3CH3O அல்லது ஃபீனோடோ. ஹைட்ரஜன் அணு நிறமாலையில் பாமர் வரிசையில் உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் அணு நிறமாலை முக்கியமாக 3 தொடர்களை கொண்டிருக்கிறது என்று பழைய சிலபஸில் தெரிந்திருக்கும். ஆனால் நியூ சிலபஸுக்கு மேலதிகமாக 2 தொடர்களும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஹைட்ரஜன் அணு நிறமாலையில் பாமர் வரிசையில் காலல் கோடுகள் கீழே தரப்பட்டிருக்கின்றன. இது பாமர்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் பாமர் வந்து விசிபிள் பிளேஸ்ல வரும். இதுதான் ஒரு மின்காந்த நிலைகள் நான் இங்க இருக்கின்றேன். மின்காந்த நிலைகள் உங்களுக்கு தெரியும், ரேடியோ வேவ், அடுத்த மைக்ரோவேவ், IR வேவ், அடுத்த பிப்ஜிஓ தலைகளா வரும். பிப்ஜிஓ பாருங்க, IRக்கு பக்கத்துல R இருக்கு, ஈஸி தான் IR R. அதே போல் BUV எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப கீழே UV, அடுத்த எக்ஸ்ரே, கேமா ரே, அடுத்து CVX ஆக இருக்கும். இது ஓடல் எழுத தெரியணும். உங்களுக்கு தெரியும் அதிர்வெண் அதிகரிக்கின்ற திசையில் இங்க அதிர்வெண் கூடுகிறது. பாருங்க, அதிர்வெண் கூடுகிறது, அதிர்வெண் அதிகரிக்கிறது, அதிர்வெண் அதிகரிக்கிறது. கீழ் நோக்கி வரும்போது அதிர்வெண் அதிகரிக்கும், அதிர்வெண் அதிகரித்தால் அதன் நிறம் குறையும். அதிர்வெண் சொல்ற ஃப்ரீக்வன்சி கூடுது, வேவ்லென்த் குறையும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும். அதிர்வெண் அதிகரிக்கும் திசையில், அதிர்வெண் அதிகரிக்கின்ற திசையில கோடுகள் ஒன்றை ஒன்று நெருங்கும் என்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஹைட்ரஜன் நிறமாலை. அப்ப அதிர்வெண் அதிகரிக்கும் திசையில் கோடுகள் நெருங்கும். அப்ப பாருங்க, இங்க கோடுகள் ஒன்றை ஒன்று நெருங்குகிற பார்க்கணும். ஆகவே
இதுல உள்ள நிறங்களில் எது சாத்தியமானது என்பதுதான் இங்கு கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. முதலாவது விடையை செக் பண்ணி பார்ப்போம். சிகப்பு, பச்சை, நீலம் என்று தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஏபிசிக்கு பொருத்தமாக இருக்க வேண்டுமா? பாருங்கள், அதுவன் அதிகரிக்கின்ற திசையை பார்க்க வேண்டும். ஆகவே கீழ் நோக்கி வரும். கீழ் நோக்கி வந்து அதுவன் அதிகரிக்கிற திசை, அதுவன் அதிகரித்தா தான் கோடுகள் இருக்கு. கீழே வரும்போது சரியா இருக்கிறது சிகப்பு, பச்சை, கிரீன் பச்சை, எஸ், நீலம், ப்ளூ. முதலாவது விடையே சரியாக இருக்கிறது. அவருடைய விடை ஒன்றாக இருக்கிறது. எது ஒரு வெளிச்சம் கருவியாக உபயோகிக்கப்படுவது இல்லை என கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு தெரியும் யாரால் வெடிக்க முடியும் என்பதை. SO2 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெடித்தல் இயல்பை கொண்டிருக்கும். அப்ப H2SO3 வெடிக்கும் இயல்பை கொண்டிருக்கும். Na2SO3 இப்படி இது போன்ற செயல்கள் வெடிக்கும் இயல்பை காட்டும். குளோரின் நீர் வெடிக்கும் இயல்பை கொண்டிருக்கும். குளோரின் நீர் வெடிக்கும் இயல்பை காட்டுறதுக்கு என்ன காரணம்? அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏனெனில் குளோரின் நீர்ல காணப்படுற HOCl, குளோரின் வந்து நீர்ல கரையுமா இருந்தா உங்களுக்கு HCl-ம் HOCl-ம் அந்த HOCl தான் வெடிக்கும் இயல்பை காட்டுகின்ற ஒரு பதார்த்தம். அது தெரிந்திருக்க வேண்டும். வெடிக்கும் இயல்பை கொண்டிருக்க வேண்டும் என்றால் தோன்று நிலை அணு வர வேண்டும் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். தோன்று நிலை ஆக்சிஜன், தோன்று நிலை ஆக்சிஜன் உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அது அச்சேர்வைகள் வெடிக்கும் இயல்புகளை காட்டும். உதாரணத்துக்கு நாங்க H2O2 காட்டுகிறோம்னு சொல்லுகிறோம். H2O2 வெடிக்கும் இயல்பை காட்டும். ஏன் என்றால் அது உங்களுக்கு H2O ஆகவும் தோன்று நிலை அணுவாகவும் மாறக்கூடியது. H2O ஆகவும் தோன்று நிலை அணுவாக மாறக்கூடிய காரணத்தினால் வெடித்தல் இயல்பை காட்டும். HOCl-ம் அவ்வாறு HCl தோன்று நிலை அணுவை மாற்றக்கூடியது. சோ அப்ப இது போன்ற கருவிகளால உங்களுக்கு வெடிக்கும் இயல்பு இருக்கும் என்று தெரிஞ்சிருக்கும். அப்ப குளோரின் நீர் வெடிக்கும் இயல்பை காட்டும் என்றால் சரி. NCl3 நீர் கரைசல் வெடிக்கும் இயல்பை காட்டும் என்றது 2015ஆம் ஆண்டு வந்தது. அது சரி. NCl3 உங்களுக்கு நீர் போப்படையும் பொழுது H2O ஓட நீர் போப்படைஞ்ச என்ன விளைவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே HOCl தோன்றும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். HOCl-ம் அமோனியாவும் தோன்றும். NCl3 நீர் போப்படைந்தால் நீர் போப்பன் சொல்ற நீருடன் தாக்கம். அப்ப நீர் போப்படையும் பொழுது HOCl-ஐயும் NH3-ஐயும் தருகிறது. அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். 3 HOCl 3 நீர். ரைட். அப்ப இங்கேயும் HOCl தோன்றதால் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் HOCl ஒரு வெடிக்கும் இயல்பை காட்டுகிறது. ஆகவே NCl3 இன் நீர் கரைசலுக்கு வெடிக்கும் இயல்பு இருக்கிறது. சரி, அது தெரிந்திருக்க வேண்டும். இதை தவிர வேற என்ன கேட்கலாம்? Na2O2 இன் நீர் கரைசல் வெடிக்கும் இயல்பை காட்டும் என்றால் சரி, Na2O2 அல்லது BaO2 இதெல்லாம் பேராக்சைடு சொல்லுவோம். நான் சொல்லுவோம் பேராக்சைடு. நைட்ரஜன் பேராக்சைடு Na2O2, பேரியத்தின் பேராக்சைடு BaO2. அப்படிங்கள் அதை குழம்பிட கூடாது. இது முதலாம் கூட்டம் மூலகம், ஆகவே Na2O2. இது இரண்டாம் கூட்டம் மூலகம், ஆகவே BaO2. பேராக்சைடு, பேராக்சைடு சொல்றது O2 2-. O2 2- தான் நாம சொல்லுவோம் பேராக்சைடு சொல்லுவோம். ஆகவே இந்த பேராக்சைடு நீர்ல கரைச்சாலும் பேராக்சைடு நீர்ல கரைச்சா உங்களுக்கு என்ன வருது? H2O2 தோணும். இங்க NaOH வரும், இங்க H2O2 ஓட BaOH தோணும். ஆகவே Na2O2 BaO2 போன்ற பேராக்சைடுகளுக்கு நீர் சேர்த்தாலும் விளைவு கரைசல் வெடிக்கும் இயல்பை காட்டும் என்றால் சரி. ரைட். ஆகவே NCl3 நீர் கரைசல் காட்டும் என்றது 2015 வந்துச்சு. ஆகவே இது போன்ற கேள்விகளை நீங்க வருங்காலங்களில் கேட்க முடியும். Na2O2 அல்லது BaO2 இன் கரைசல் வெடிக்கும் இயல்பை காட்டும். சரி, காரணம் என்ன? இங்கு தோன்றுகின்ற H2O2 அது தெரிஞ்சிருக்க வேண்டும். சமப்படுத்தி எழுத வேண்டும். நீங்கள் இங்கே Na2 இருக்கிறது, ஆகவே 2 NaOH. ஆகவே ஹைட்ரஜன் இங்க 4 வருகிறது, ஆகவே 2 நீர். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே சமப்படுத்தும் பொழுது நீங்கள் 2 H2O போடணும். ரைட். வேற Na2H2O3 என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்று. Na2H2O3 சோடியம் தயோசல்பைட்.
சோ இந்த Na+2O3 க்கு நீங்க அமிலங்கள் சேர்க்கும் பொழுதும் வார கரைசல் வெளிச்சலை காட்ட முடியும். HCl போன்ற அமிலங்களை சேர்த்தீர்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும் S2O3 2- க்கு S2O3 2- க்கு அமிலங்கள் சேர்த்தால் H+ ஐ சேர்க்கும் பொழுது HCl இல்ல HNO3 H2SO4 HCl போன்ற அமிலங்களை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வெள்ளை உயிர்படிவு பெறப்படுவதுடன் வாயு ஒன்று வெளியேற்றப்படும் என்பதை மறந்துடக்கூடாது. சில வழிகள் வெள்ளை கிழங்கு, அந்த வெள்ளை கிழங்கு சொல்றது இதெல்லாம் சொல்றோம். மஞ்சள் சில வழிகள்ல வெள்ளை கிழங்களாக இருக்கும். வீழ்படிவு, வெள்ளை கிழங்கல் வீழ்படிவு. அந்த வெள்ளை கிழங்கல் வீழ்படிவோட SO2 வாயு வெளியேறும். இதற்கு S2O3 2- க்கு அமிலங்களை சேர்க்கும் போது. ஆகவே Na+2O3 க்கு HCl சேர்த்தால் உங்களுக்கு மாறது NaCl சல்பர் வரும்னு சொன்னா, SO2 வாயு வரும்னு சொன்னா, அதோட நீர் வரும். சல்பர் வீழ்படிவாக இருக்கும், SO2 வாயுவாக வெளியேறும். இந்த SO2 வாயு இங்கு என்னவாக இருக்கிறது? வெளிச்சமியல்பை காட்டக்கூடியதாக இருக்கிறதா நீங்க பார்த்திருக்கிறோம். ஆகவே SO2 வாயுவுக்கு வெளிச்சல் இயல்பு இருக்கும். அதனாலதான் நாங்க சொல்லுகிறோம் SO2 வாயு ஈரமான பூவிதழை வெளிக்கும். SO2 வெளிக்கிறதுக்கு ஈரம் முக்கியம், H2O முக்கியம். ஆகவே அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஈரமான பூவிதழை வெளிக்கும், ஈரமான பூவிதழை அது வெளிக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். SO2 வாயுவுக்கு அந்த இயல்பு இருக்கிறது. ஆகவே இந்த Na2H2O3 க்கு HCl ஐ சேர்க்கும் பொழுது NaCl சல்பர் வீழ்படிவாக வருகிறது. SO2 வாயு வெளியேற அந்த SO2 உங்களுக்கு வெளிச்சல் காரணியாக இங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ரைட். ஆகவே இங்க 2 NaCl 2 HCl ஒவ்வொரு தாக்கத்தையும் எழுதும் பொழுது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சமப்படுத்தாட்டி தாக்கம் விட. சமப்படுத்தாம எழுதுவீங்களான்னா எழுதாம விடுறதே. ஏனெனில் சமப்படுத்தவில்லை எனில் நீங்கள் சரியான விளைவுகளை எழுதினாலும் பிழை. இன்ஆர்கானிக்ல திருத்தும் போது ஒரு சமன்பாடுக்கு 10 மார்க்ஸ் என்றால் விளைவும் சரியா இருந்து சமப்படுத்தப்பட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் தருவார். அல்லது விளைவு மட்டும்தான் சரி சமப்படுத்தவில்லை என்றால் 0 தான். அதற்கு அரை பாதி முக்கால் மார்க்ஸ்கள் இல்லை. விளைவு பிழையாவது சரியாக சமப்படுத்தி இருந்தாலும் பிழை. அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே விளைவும் சரியா இருக்கணும், சமப்படுத்தியும் இருக்கும். பௌதிக நிலைகள் போட வேண்டியது இல்லை. பௌதிக நிலைகள் நீங்கள் இங்க போட, நான் இங்க போடவில்லை. பௌதிக நிலைகள் நீங்கள் போடாட்டியும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு முழு மார்க்ஸும் தரப்படும் இன்ஆர்கானிக்கை பொறுத்தவரை. ஆனா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தாக்கம் எழுதும் போது சரியான விளை எழுதணும், சமப்படுத்தணும், பௌதிக நிலை போடணும். அங்க பௌதிக நிலை போடாட்டி குட்டிகள் இல்லை. எங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில தாக்கம் எழுதும் போது பௌதிக நிலையை பார்ப்பதில்லை. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஈஸியா சமப்படுத்தவே தேவையில்லை, விளைவை மட்டும் எதிர்கொண்டீங்கன்னாச்சு. அதனாலதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நாங்க எழுதுவோம். அங்கு நீங்கள் என்ன தாக்கமோ அந்த தாக்கத்துக்கான விளைவை மட்டும் எழுதிவிட்டால் சரி. ஆகவே Na+2O3 இந்த கரைசலும் கூட இங்கு காட்டுகிறது, வெளிச்சல் இயல்பை காட்டுகிறது இருக்க வேண்டும். ஆனால் இங்கு ஒரு வெளிச்சல் இயல்புகள்ல இங்க ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த SO2 என்ன வித்தியாசம் ஏனைய வெற்றிலிருந்து இந்த தொகுதிக்கும் அந்த தொகுதிக்கும் என்ன வித்தியாசம்? இங்க பாருங்க, நாங்கள் Cl2 நீர்கள் இருக்கிறோம், HOCl H2O2 எல்லாம் இந்த தொகுதியில் இருக்கிறேன். இந்த தொகுதியில SO2 இது போன்ற H2SO3 Na2SO3 போன்ற தொகுதி எழுதப்பட்டது. இந்த தொகுதிக்கு என்ன வித்தியாசம் என்றால் SO2 மறக்க வேண்டாம், தாழ்த்தல் முறையில் தான் வெளிக்கும். தாழ்த்தல் முறையில் படித்தல் என்று ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். ஆனால் இவை ஒட்சியேற்ற முறையில் தான் படிக்கும். ஒட்சியேற்ற முறையில் தான் படிக்கும் என்று ஞாபகம் கொள்ளுங்கள். எனவே இங்க பாருங்கள், H2O2 H2O ஆகவும் தோன்றுநிலை O ஆகவும் மாறுகிறது. அப்ப இவர் -1 இருந்தால் H2O2 ஓட ஆக்சிஜன் -1, H2O ஓட -2, இவர் தாழ்த்தப்படுறார். இப்ப இவர் தாழ்த்தப்பட்டா அந்த குறித்த வெளிச்ச வேண்டிய பதார்த்தத்தை ஒட்சியேட் இருக்கிறார். அதனால ஒட்சியேற்ற முறையில் வெளிச்சல் என்று சொல்லுகிறோம். இங்கேயும் அப்படிதான். HOCl குளோரின் ஆக்சிஜன் +1, HCl ல -1. பாருங்க, இவர் தாழ்த்தப்படுறார். அப்ப இவை தாழ்த்தப்பட்டு நிறச்சாயங்களை ஒட்சியேற்றுகின்றன. தாங்கள் தாழ்த்தப்பட்டு நிறச்சாயங்களை ஒட்சியேற்றி வெளியிடுகிறது. ஆகவே நாங்கள் சொல்லுவோம் ஒட்சியேற்ற முறையில் வெளியிட்டல். ஆனால் SO2 அவ்வாறு இல்லை. SO2 வெளியிடுவது தாழ்த்தல் முறையில் வெளியிடுறது. அதாவது நிறச்சாயங்களை தாழ்த்தித்தான் வெளியிடும். அப்ப தான் ஒட்சியேற்றப்படும்.
SO2 தான் ஒட்சியேற்றப்பட்டு நிறச்சாயங்களை தாழ்த்தி வெளிச்சுகிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். SO2க்கு அது மிக முக்கியமான இயல்பு. ஆகவே இங்கு என்ன கேள்வி கேட்டுக்கிறார்கள்? NaOCl கரெக்ட், அது சரி. OCl மைனஸ் அங்க இருக்கிறது, HOCl தானே. HOCl வருமாக இருந்தால் முதலில் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். HOCl வருமாக இருந்தால் NaOCl வரும், வெளிற்றுமியலை காட்டும். கால்சியம் ஆக்சிகுளோரைடு வெளிற்றுமியலை காட்டும். CaOCl twice. இந்த HOCl வரனால இது இவற்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இது போன்ற செயல்களும் வெளிற்றுமியலை காட்டுதா. SO2 வரனால H2SO, SO2 நீல கலந்த தானே H2SO3 வருது, அப்ப அது காட்டும். இவருக்குள்ள NaOH போட்டா உங்களுக்கு Na2SO3 வருது, அது காட்டுது. அது சரி. NaOH வெளிற்றுமியலை காட்டாது, அதை மறந்து விடக்கூடாது. சிலவே நினைப்பார்கள் காரங்களாக இருந்தால் அது வெளிற்றுமியலை காட்டி விடுவாங்க, அது பிழை. NaOH ஒரு காரம் தான், வெண்காரம் தான், ஆனா அதற்கு வெளிற்றுமியல் கிடையாது. அடுத்தது ஈர SO2 சரியாக SO2 வெளிற்றுவன் என்றால் ஈர முக்கியம். H2O2 இங்க கலைச்சிருக்கிறோம். CaOCl கரைக்கப்பட்டது. KMnO4க்கு வெளிற்றுமியல் இல்லை. KMnO4 தொற்று நீக்கி, ஆனால் வெளிச்சலியலை காட்டாது. அது முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். பொதுவாக வெளித்திகள் தொற்று நீக்கியலாகவும் இருக்கு. இவையை பொதுவாக நாங்கள் வெளித்திகள் தொற்று நீக்கியலாக பயன்படுத்திக் கொள்ளலாம். பொதுவாக இவை H2O2 எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் H2O2 ரெண்டும் காட்டும். வெளித்தியாகவும் இருக்கும், தொற்று நீக்கியாகவும் இருக்கும். H2O2 வெளித்தி தொற்று நீக்கி. ஆனால் KMnO4 எடுத்து பார்த்தால் தொற்று நீக்கி. KMnO4 ஒரு தொற்று நீக்கி, ஆனால் வெளித்தி அல்ல. KMnO4க்கு வெளிற்றுமியல் கிடையாது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். KMnO4 தொற்று நீக்கியாக இருக்கும், ஆனால் வெளித்தி அல்ல. வெளித்தி அல்ல. ஆகவே விடை இங்கு KMnO4 ஆக இருக்கு. இந்த கேள்விக்கு நான் மேலதிகமான 2 பதார்த்தங்களை குறிப்பிட்டிருக்கின்றேன். SCl2 வெளிற்றும் தூள். இவை இரண்டும் வெளிற்றுமியலை காட்டும். வெளிற்றும் தூள் பெயரிலே வெளிற்றும் தூளா இருக்கிறது. அவை வெளிற்றுமியலை காட்டும். இதற்கான ஃபார்முலா என்ன, அதில் எந்த பதார்த்தம் வெளிற்றுமியலுக்கு காரணம் என்பதை, அதேபோல் SCl2 இன் நீர்க்கரைசல் வெளிற்றுமியலை காட்டக்கூடியது ஏன் என்பவற்றை சிந்தித்து வையுங்கள். விடையை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.